லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோன்னா ஏடபிள்யூஎஸ்ல இபிஎஸ் வால்யூமை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதை வந்து வித் ரீஸ்டார்ட் வித்தவுட் ரீஸ்டார்ட் 2 மெத்தட்லையும் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா புதுசாக ஒரு இபிஎஸ் வால்யூமை கிரியேட் பண்ணி அதை வந்து ஈசி டு மிஷின் கூட எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து லினக்ஸ் மிஷின். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு லினக்ஸ் மிஷின் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் லான்ச் த இன்ஸ்டன்ஸ் இபிஎஸ் hyphen u வால்யூம் hyphen u. ஓகே, அதுக்கு அமேசான் நைஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, எல்லாம் இதுதான். வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி இருக்கிற எஸ்எஸ்ஹெச் எனபிள். ஸோ 8 GB மிஷின் லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, மிஷின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிஷினை கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட். ஸோ மிஷின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் செக் பண்ணுவோம். df hyphen h கொடுத்தீங்கன்னா என்னோட ரூட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB இருக்கு. ஸோ டிஸ்ட் பிளாக்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் இருக்குது. டிஸ்க் வந்து ஒரு டிஸ்க் தான், XVDA அப்படின்ற ஒரு டிஸ்க் மட்டும் தான் இருக்குது. அதில் தான் ரூட் வால்யூம் தனியாக பிரிஞ்சிருக்கு, ஸ்வாப் மெமரி, பூட் மெமரி எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து புதுசாக ஒரு இபிஎஸ் உள்ளே போயிட்டு வால்யூமில் போயிட்டீங்கன்னா கிரியேட் வால்யூம் இருக்கும். ஸோ கிரியேட் வால்யூமில் வால்யூம் டைப் நீங்கள் என்ன டைப் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் காஸ்ட் இருக்குது. ஸோ ஜென்ரல் பர்பஸில் GP3 தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 10 GB போதும் ஹார்ட் டிஸ்க்கு டெஸ்டிங் பர்பஸ். இங்கே தான் முக்கியமான விஷயம் இருக்குது, அவைலபிலிட்டி ஜோன். இப்போ என்னோட மிஷின் எந்த அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கோ சேம் அவைலபிலிட்டி ஜோனில் நான் இபிஎஸ் வால்யூம் கிரியேட் பண்ணால் தான் அந்த வால்யூமை வந்து அந்த மிஷினுக்கு என்னால் அட்டாச் பண்ண முடியும். வேற ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கிற மிஷினில் இபிஎஸ் வால்யூத்தை எடுத்து போயிட்டு நான் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட மிஷினோட அவைலபிலிட்டி ஜோனை செக் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டன்ஸ் எந்த அவைலபிலிட்டி ஜோனில் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். மிஷின் நெட்ஒர்க்கில் போனீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் 1Bயில் இருக்குது. ஸோ நான் வந்து இபிஎஸ் வால்யூமை வந்து 1Bயில் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் வால்யூம் 10 GB, அவைலபிலிட்டி ஜோன் 1B. ஸோ கிரியேட். ஸோ இதுதான் அந்த வால்யூம் கிரியேட் ஆகுது. 10 GB சைஸ் கொடுத்துருது. எக்ஸ்டெண்டட். ஸோ அவனுங்க சும்மா கத்தினே கிடக்குறான். ஸோ புதுசாக ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வால்யூம் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த வால்யூம் வந்து செக் பாக்ஸில் செக் பண்ணிட்டு ஆக்ஷனில் போயிட்டு அட்டாச்சோட வால்யூம். ஸோ எந்த மிஷினுக்கு அட்டாச் பண்ண போகிறோமோ அந்த மிஷின் வந்து இபிஎஸ் நியூ வால்யூம்ன்ற ஒரு மிஷினை கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, அந்த மிஷின் ஷோ ஆகும். ஷோ கொடுத்துட்டு டிவைஸ் நேம் கேட்கும். இந்த வால்யூமோட டிவைஸ் நேம் கொடுக்கணும். SVD SDPன்னு கொடுக்குறேன். ஸோ அட்டாச் த வால்யூம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் யூஸ் என்னோட மிஷினில் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ மிஷினில் போய் செக் பண்ணுறேன். டிஎஃப் ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் டிஸ்டாப் பிளாக்ஸ் LSDLK. இப்போ பார்த்தீங்கன்னா XVDB 10 GB வந்து டிஸ்க் ஒன்று ஆட் ஆகிருக்கு என் மிஷினில். ஸோ இந்த சர்வரில் வந்து பார்ட்டிஷன் ஆட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் இதில் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா வந்து அந்த ஹார்ட் டிஸ்கை ஃபஸ்ட்டு ஃபைல் சிஸ்டம் கிரியேட், அந்த ஹார்ட் டிஸ்க்கு ஒரு ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதை ஃபார்மேட் பண்ணுறது தான் ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபைல் சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த மிஷினில் ஆட் பண்ணணும். லினக்ஸை பொறுத்தவரை ஒரு 4 டைப் ஃபைல் சிஸ்டம் இருக்குது. XFS ஃபைல் சிஸ்டம், EXTல 2, 3, 4 3 வேரியேஷன் இருக்குது. அப்புறம் ரெவிஷன் இன்னொரு வேரியேஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த மிஷின் என்ன ஒரு ஃபைல் சிஸ்டத்தில் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு
df-ht. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்எஃப் ஃபைல் சிஸ்டம், இது எல்லாமே lsb lk -f. ஸோ இதை கொடுத்தீங்கனாலும் XFS ஃபைல் சிஸ்டத்தில் தான் இது இருக்கு. FAT16 இது வந்து பூட்டிங் ஃபைல் சிஸ்டம். ஸோ நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கு XVDBயில் வந்து எந்த ஒரு ஃபைல் சிஸ்டமும் இல்லை. இதை வேற மெத்தட்லையும் செக் பண்ணலாம். ஃபைல் -s //dev/xvdb. ஸோ இப்படி செக் பண்ணுவோம். ஸோ பர்மிஷன்லேருந்து சூடோ. ஸோ இப்போ டேட்டா நடக்கும்போது என்ன அர்த்தம்னா இந்த டிஸ்கை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணணும், ஃபைல் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான கமெண்ட் என்னன்னா மேக் ஃபைல் சிஸ்டம், மேக் எஃப்எஸ் அப்படின்னா மேக் ஃபைல் சிஸ்டம் -tனா ஃபைல் சிஸ்டத்தோட டைப் என்ன டைப்னா ஆல்ரெடி இது எக்ஸ்எஃப்எஸ்ல இருக்கு. நான் வந்து இதை வந்து ext ஃபார்மேட்டை கூட போட்டுக்கலாம். ext4/dev/xvdb. ஸோ பர்மிஷன் denied. ஸோ ஃபைல் சிஸ்டம் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ செக் பண்ணிடலாம். லினக்ஸ் ஃபைல் சிஸ்டத்தில் 12 பிட் இருக்கு. ஸோ இதையும் இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா XVDB வந்து ext4 ஃபைல் சிஸ்டத்தில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டோம் df-h. இப்போ பார்த்தா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மவுண்ட் பண்ணணும். நம்ம சர்வர் கூட இந்த ஃபைல் சிஸ்டத்தை மவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்க்கலாம். pwd யூசரில் இருக்கிறோம், /யூசரில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிடுறேன். lscd இப்போ எத்தனை ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ரஞ்சித் ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ரஞ்சித் என்ற ஃபோல்டர்ல தான் அந்த வால்யூமை வந்து நான் மவுண்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கான கமெண்ட்னா sudo mount -dev/xvdb. இதுதான் நம்மளோட ஆர்டிஸ்க். ஸோ எங்க மவுண்ட் பண்ண போறோம்னா ஹோம் டைரக்டரி உள்ள இருக்கிற ec2-user என்ற யூசருக்குள்ள ரஞ்சித் என்ற ஃபோல்டர்ல மவுண்ட் பண்றோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஆயிடுச்சு. இதுல தான் டேட்டாஸ் எல்லாமே இப்போ ஸ்டோர் பண்ணலாம். லாஸ்ட் ப்ளஸ் ஃபோல்டர் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா test-txt. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா எந்த ஃபைலுமே இல்லை. நான் என்ன பண்ண ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன் test.txt. ஸோ insert ebs volume mount. ஸோ என்ன பண்றோம் cat test.txt. ஸோ பார்த்தீங்கன்னா ebs volume mount இருக்கு. ஸோ கிளியர் cd. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ மவுண்ட் பண்ணதை நான் அன்மவுண்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
df-h கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க xvdb வந்து 9 GB வந்து ஹோம்ன்ற ஈஸி டு யூஸரோட ரஞ்சித்ன்ற ஃபோல்டர்ல மவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறோம், அன்மவுண்ட் பண்ண போறேன். அதுக்கு sudo umount umount slash down slash xvdb slash home slash ec2 hyphen user slash ranjit unmounted not mounted. ஸோ df hyphen h இப்போ செக் பண்ணீங்கன்னா இப்போ எனக்கு வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, அன்மவுண்ட் பண்ணியாச்சு. LSBLK இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுலேயும் மவுண்ட் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நான் டீட்டாச் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்டர்னல் வால்யூம். ஸோ இதை என்ன பண்ணணும்னா இங்கே ஒன்றும் டீட்டாச் ஆகலை. ஸோ டிட்டாச் வால்யூம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த மிஷின்லேருந்து அந்த ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா வேற ஒரு மிஷின் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து நான் அந்த வால்யூமை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மிஷின் நான் டெர்மினேட் பண்ணிடுறேன். ஸோ புது மிஷின் கிரியேட் பண்ணுறேன். நியூ hyphen EBS test same OS keeper security groupல SSH. ஓகே, நியூ மிஷின் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மிஷின் இப்போ தான் ஷெட்யூல் 9 இருக்கு. ஒரு மிஷின் கிரியேட் ஆகுது நியூ EBS டெஸ்ட்ன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு. ஸோ மிஷின் ரெடி ஆனோடனையும் ஸோ மிஷின் ரெடி ஆகிடுச்சு, கனெக்ட் பண்ணுறோம். இப்போ போய் நீங்கள் இபிஎஸ் வால்யூமில் போய் செக் பண்ணிங்கன்னா 2 வால்யூம் இருக்குது. ஒன்று நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண வால்யூம். இப்போ இது புதுசாக வந்து இங்கே பாருங்க கிரியேட் பண்ண டைம் இருக்கும் 20. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த இது டிஸ்கிரியேட் ஆகுது, அதுதான் இந்த மிஷின். சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எக்ஸ்டர்னல் வால்யூம் ஒன்று கிரியேட் பண்ணல, அந்த வால்யூமை வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ புதுசாக கிரியேட் பண்ண நியூ இபிஎஸ் வால்யூம் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த மிஷின் கூட அட்டாச் பண்ணுறேன். நேம் வந்து எஸ்டிபியை கொடுத்துருக்குறேன், அட்டாச்மெண்ட். இப்போ போய் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ இந்த மிஷினில் போயிட்டு LSBLK கொடுத்தா வால்யூம் வந்து 10 டிஜிட்டில் ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்துருச்சு. இப்போ இந்த டிஸ்க்கு வந்து ஃபைல் சிஸ்டம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபைல் -s /dev/xvdb permission. ஓகே, sudo. ஸோ இப்போ பார்த்தா ஆல்ரெடி வந்து இது ஒரு ஃபைல் சிஸ்டம் ext4ல இருக்கு. LSBLKல எஃப்எஸ் கமெண்ட் யூஸ் பண்ணாலும் -s கொடுத்தாலும் இதுலேயும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஃபைல் சிஸ்டம்னு காட்டிடும். இது வந்து எஃப்எக்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ext4 ஃபைல் சிஸ்டத்தில் இருக்கு. ஸோ கிளியர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி இது ஃபைல் சிஸ்டம் இருக்குது, அந்த அந்த டிஸ்கில் ஒரு டேட்டாவும் இருக்குது. ஸோ அங்கே நம்ம கிரியேட் பண்ண அந்த டேட்டா வந்து இங்கே ஷோ ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எந்த டேரக்டில் ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா MKDR டேரக்டரியில் விவோ இப்போ இந்த வால்யூம்ன்றத்தில் நான் மவுண்ட் பண்ண போகிறேன். sudo mount /down/xvdb
ஸ்லாஷ் home ஸ்லாஷ் ec2 hyphen user ஸ்லாஷ் ஸோ மவுண்ட் ஆயிடுச்சு. சிடி அந்த ஆடிஸ்க்கு வந்து வால்யூமீட்டர் ஃபோல்டருக்குள்ள மவுண்ட் பண்ணியிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா நாங்க கிரியேட் பண்ணது இங்க ஸ்டோர் ஆகுது. txt. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆடிஸ்க்கு கிரியேட் பண்ணி அந்த ஆடிஸ்க்கு வந்து மல்டிபிள் டிவைஸில் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். லைக் வேற ஒரு டிவைஸில் சேஞ்ச் பண்ணும்போது அது டேட்டா லாஸ் எதனா இருக்கா, இது வந்து எக்ஸ்டர்னல் ஆடிஸ் மாரி தான் ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் மல்டிபிள் இபிஎஸ் சர்வீஸில் எப்படி EC2 மிஷின்ஸில் வந்து ஒரு சிங்கிள் இபிஎஸ் வால்யூம் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லா மிஷினும் டெலிட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இப்போ வந்து மிஷினை டெர்மினேட் பண்ணிட்டாலும் எனக்கு அந்த இபிஎஸ் வால்யூம் நான் தனியாக கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது மிஷின் இன்டர்னலாக மிஷினு கூட கிரியேட் ஆனது கிடையாது, இது தனியாக எக்ஸ்டர்னலாக கிரியேட் பண்ணது. ஸோ அதனால கண்டிப்பாக இதை மறக்காம டெலிட் பண்ணிடணும், ஏன்னா இதுவும் சார்ஜபஸ். போஸ்ட் அட்டாச். ஸோ இதையும் பிடிச்சி delete. ஸோ வால்யூம் டெலிட் பண்ணியாச்சு, ஏற்கனவே அந்த 2 வால்யூமும் போயிடுச்சு. அப்புறம் அந்த மிஷினும் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ மிஷினும் டெர்மினேட் ஆகிடுச்சு.